ரொம்ப குஷ்டரோகம் வந்துருச்சுங்க. உங்களால நம்ம குழந்தைங்களுக்கும் பாதிப்பு வந்துருங்க. தயவு செஞ்சு நீங்க போயிட்டீங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க. என்ன வேணாம், துணியா இருக்கா தயவு செஞ்சு குழந்தைங்களை நான் காப்பாத்துறேன். நீங்க போயிட்டீங்க, வராதீங்க. உங்க மேல நாட்டு தாங்க முடியல, போயிடுங்க. என்கிட்ட பணம் இருக்கும் போது நேசிச்சாங்களே, என்னால இப்ப நோய்பட்டிருக்கிற யாருமே என்கிட்ட கூட வரலையே. சாக முடியலையம்மா. யாருக்கு நீங்க யாருங்க சொல்லுங்க. எனக்கு தீராத குஷ்டரோகம் வந்து என் மனைவி பிள்ளைங்களை விட்டு போயிட்டாங்கய்யா. என்னால நிக்க கூட முடியலையா. ஒரு வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம்யா. நாளைக்கு ஒரு டாக்டர் கிட்ட நான் போனா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கய்யா. எனக்கு டாக்டர் தான் இப்போ தெய்வம். எனக்கு கூட்டு போறீங்களா? எனக்கு டாக்டர் தான் வேணும். தெய்வம். ஆனா நீ ஆசைப்படுறீங்கன்னு அந்த டாக்டர் கிட்ட போறீங்க. ஐயா 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 டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் ஐயா, சரவணா டாக்டர். யாருங்க நீங்க? ஏங்க முன்னால இவ்வளவு நாத்து அடிக்குது. நான் சொல்றது ஒரு நிமிஷம் காது குத்து கேளுங்கய்யா. சொல்லுங்க. நீங்க கூட என்ன விட்டு போயிட்டேன், என் பிள்ளைகளை என்ன விட்டு போயிடுச்சு. குஷ்டரோகத்தை பாருங்கய்யா. உங்க மேல அடிக்க பாருங்கய்யா. உங்க மேல அடிக்க பாருங்கய்யா. என்னால முடியலையா. அதனாலதான் உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு போயிட்டாங்க. ஐயா நீங்க சொல்லாதீங்கய்யா. என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. நீங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டீங்க. ரொம்ப நாக்கு அடிக்குது. தம்பி உங்களை கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ எங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அம்மா தெரியுதம்மா. ஐயா 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 எங்கயா இருக்கீங்க? கூட்டு வந்தீங்க ஐயா. சொல்லுங்கய்யா. என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் பாருங்க இல்லையா. யாரு சீக்கிரமா இருக்க முடியாது சொல்லிட்டாங்கய்யா. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவை விசுவாசியா போதும். என் கையை பார்த்தீங்களா? ரத்தத்தை பாருங்கய்யா. ஐயா நீங்க விசுவாசிங்க இயேசுவை. நாங்க ஜெபிக்கிறோம் சகோதரா. ஐயா எனக்கு ஜெபம் நான் போடணும். இயேசு விசுவாசத்தை போடுங்க. காலெல்லாம் விடாதீங்க. வேதத்துல அப்படி இல்ல. இது சரியா இருக்குங்கய்யா. இது பண்றோம். ஐயா சகோதரா பாருங்க. ஐயா 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 வலிக்குதா? உங்க ரத்தத்தை பூசு. ஐயா உங்க ரத்தமா மாறட்டும் டாக்டர். ஐயா என் கையில நான் மாற்றோம் ஐயா. வெளியில போயிடுச்சு ஐயா. ஐயா ஐயா நீங்க எனக்கு தெரியும். கையில சரியாயிடுச்சுயா. இயேசுதான் கையான தெய்வம். ஐயா நமக்கு சரியாயிடுச்சுயா. எப்படி உங்க ஆண்டவரால இதெல்லாம் செய்ய முடியும்? இயேசுவால எல்லாரும் பெரிய டாக்டர் கிட்ட போறயா? பெரிய மருத்துவரே இயேசு மாத்திரம் தான். இயேசுவால சுகமாக்க முடியாத காரியமே இல்ல. அவருடைய தழும்புகளால சுகமாக்க முடியாத எந்த ஒரு காரியமும் இல்ல. நீங்க இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துங்க. நீங்க கண்டிப்பா ஏத்துக்கறேயா. கண்டிப்பா உங்க பக்கத்திலேயே உங்க வீடு பக்கத்திலேயே எந்த ஒரு சபை இருக்கோ அந்த சபைக்கு போங்க. அங்க இருக்கிற போதர்கிட்ட அடிக்கிறது அவங்க வேதத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் கத்துங்க. தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. உண்மையா இனிமே உண்மையா இருப்பேன். உண்மையா Yeah, action பண்ணுங்க. ஒன்றும் இல்லை என்று
இயேசுவின் ரத்தம் ஒரு தழும்பு இன்றைக்கும் இந்த இப்படிப்பட்ட குஷ்டரோகியை எல்லா நோயாளியையும் அது சுகமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான மனுஷன் சுகத்தை சுகத்தில் தொடர்ந்து இந்த சுகத்தை பெற்ற அருமையான சகோதரர் அந்த சுந்தரட்சியாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சமீப சட்டத்திட்டங்களுக்கு அனைத்து கீழ்ப்படுத்தி ஆண்டுடைய வருகைக்காக இந்த மனுஷனை ஆயத்தப்படுகிறார். நீ எப்படி செய்வீர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். దేవునికి మహిమ